அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு ஹாப்பி நியூஸ், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து விட்டது. லைவ்ல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதாவது பெர்னாண்டோ சத்தன்ராஜா அன்பு சகோதரர் மறுபடியும் ஜெனரல் செக்ரட்டரியாக தொடர்கிறார், தேர்தல் இல்லாமல். அதே போல டெப்டி மாடரேட்டர் ரூபன் மார்க் ஐயா வந்து தொடர்ந்து அவர்கள் மாடரேட்டர் இன்சார்ஜாக செயல்படுகிறார். விமல் ஜேம்ஸ் அவர்கள் ட்ரெஷரராக சுனில் அவர்கள் செயல்படுகிறார். ஆகவே இந்த 3 பேரும் அப்படியே ஏற்கனவே இந்த வழக்கு 2 நீதிபதி தீர்ப்புக்கு முன்பதாக எப்படி இருந்தார்களோ அதே நிலைமைக்கு தொடர்ச்சியாக நம்முடைய திருமணத்தை வெற்றி பாதையில் நடத்துவார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இந்த மூவருக்கும், அதாவது பெர்னாண்டோ சத்தன்ராஜா அன்பு சகோதரருக்கும் மற்றும் டெப்டி மாடரேட்டர் இன்சார்ஜ் ரூபன் மார்க் ஐயா அவர்களுக்கும் சுனில் ஜேம்ஸ் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நாம் எல்லாரும் இணைந்து திருமணத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம். எல்லா நீதிபதிகளும், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு திரும்ப செல்கிறார்கள். நம்முடைய செனாட் அலுவலகம் நம் கையில் வந்திருக்கிறது. நாம் மறுபடியும் அதை நல்ல காரியங்களுக்காக நாம் செயல்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதாவது 1 வருட காலமாக நாம் இயங்க முடியாதபடி நம்முடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்தாலும் இப்பொழுது அவர்கள் கையிலிருந்து நம்முடைய செனாட் அலுவலகம் மீட்கப்படுகிறது, திருமண்டலம் மீட்கப்படுகிறது. எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருப்போம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். காட் பிளஸ் யூ.